எந்தவித நலனும் மக்களுக்காக இந்த ஆளுகின்ற திமுக ஆட்சி செய்யவில்லை. இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர் தவறான செய்தியை சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப தவறானது. அதிமுக அரசாங்கத்தில் பஸ் இல்லை, அவங்க அப்படியே விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அது தவறு. முன்னாடி இருந்த போக்குவரத்து துறைக்கு சில இதை மாற்றிருக்காங்க. அந்த கிலோமீட்டர் கணக்கெடுத்து அதுக்கு தகுந்தாப்புல புது வண்டி போடும். இதெல்லாம் அம்மா ஆட்சியில் இருந்தது. அது மாவட்டங்களுக்கு அது எல்லாத்தையும் 3 வருஷம் அதிகப்படுத்தி 3 லட்சம் கிலோமீட்டர் அதிகப்படுத்தி திமுக அந்த அறிவிப்பை மாற்றி செஞ்சிருக்கோம். அப்போ தப்பு யார் மேலேங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் எல்லாரும். இப்போ வண்டியை இன்னும் அதிக நாட்கள் ஓடுற மாதிரி நீங்கள் திருத்தம் பண்ணிட்டீங்க. திருத்தம் பண்ணிட்டு இப்போ வண்டிகள்லாம் சும்மா அங்கங்கே கிடந்து அரசாங்க வண்டியில் ஏறுறதுக்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் தான். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏதோ நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. வரும் தேர்தலில் நான் நீதி உள்ளதை எல்லாத்தையுமே சொல்லுவேன். மக்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பாருங்க. ஏன்னா மக்கள் விரோத ஆட்சி தான் இப்போ நடக்குது. அம்மாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி, இது மக்களாட்சியாக நடத்துகிறாங்க. அது திரும்ப வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. நிச்சயம் நான் அதை திறம்பட செய்து முடிப்பேன். மக்களுக்கு அம்மா சொன்னதில் சில இது அம்மா இருந்திருந்தாங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் நிச்சயம் செய்வேன். மக்கள் என் கூடவே இருக்காங்க. அதனால் நான் எதை பற்றியுமே கவலைப்படல. அதனால் வரும் தேர்தலில் என்னோட பங்கு மிக மிக அதிகமாக இருக்கும். காரணம் மக்கள் என் பின்னாடி நிற்பாங்க. இது நான் பிறந்த ஊர் தான். இந்த கோயிலுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்திருக்கேன். அதனால் இந்த கோயில் வாசல்லே இதை சொல்கிறேன். நிச்சயமாக இது மக்களாட்சியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 8 லட்சம் கோடி கடன் வாங்கி வைக்கிறாங்க திமுக அரசாங்கம். அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 1,25,000 ரூபாய் வட்டியாகவே கட்டுறாங்க. அப்போ வட்டியாக கட்டும்பொழுது எப்படி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியும்? நிச்சயம் முடியாது. அதனால மேலும் மேலும் கடன் வாங்குறாங்க. ஒரு ப்ராஜெக்டை போடுறாங்க, அதில் வேண்டிய அளவுக்கு கமிஷனை வாங்கிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையும் முடிக்க முடியலை. இது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க பேரூராட்சியை நகராட்சியாக்குது. இந்த வேலையெல்லாம் நடக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரூராட்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகப்படுத்தி மக்கள்கிட்ட முனிசிபாலிட்டி ஆக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரியை கூட ஏற்றுறது ஒரே நோக்கத்தில் தான் இந்த அரசாங்கம் செய்யுது. அப்போது ஒரு வீட்டுக்கு நீங்கள் வீட்டு வரி கட்டினீங்கன்னா அது பஞ்சாயத்தாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் கட்டினா போகிறோம். அதுவே நகராட்சிங்கிறதுக்கு ஆணுச்சுன்னா அது அப்படியே 3 பங்கு 4 பங்கு அதிகம் கட்ட வேண்டியிருக்கும். இந்த ஒரு வேலையை செஞ்சு மக்களுடைய பையிலிருந்து தான் பணத்தை எடுத்து அரசாங்கத்தை நடத்த பார்க்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க ரோட்டில் திருடர்களை பிடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, டிராஃபிக் போலீஸை எங்கே பார்த்தாலும் போட்டு போகிற இடத்துல எல்லாம் 2 வீலரில் போனாங்கன்னா வண்டியை பிடிச்சி நிறுத்தி அதுக்கு வரி வசூல் உடனே பண்ணுறாங்க. இந்த மாதிரி
தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் பார்த்தீங்கன்னாக்க எதையுமே அவங்க எல்லாத்துலேயும் ஏற்றுறது தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுறாங்க, பணத்தை கட்டுன்னு. இந்த ஒரு வேலையை மட்டும்தான் இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு, சரியான முறையில் ஆட்சியை பண்ணுறதுக்கு உண்டான புத்திசாலித்தனமோ இதோ இல்லை. அம்மாவை அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தப்ப இந்த திமுக காரவங்க சட்டசபையில் நின்றுக்கிட்டு எதிர்த்து பேசுவாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் அம்மா இருந்தப்ப ஆட்சி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திமுக கிட்டேருந்து சீக்கிரம் விடுவு காலம் வருங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன்.